ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாட்டர்டே வெஜிடேரியன் பிரியாணி மஷ்ரூம் பீஸ் பிரியாணி தான். ஸோ இதுக்கு வந்து நல்லா சோடா மாவு போட்டு நல்லா வந்து இந்த மஷ்ரூம் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்கு நல்லா வந்து கழுவி வச்சு எடுத்துக்கணும். இல்லைனா வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ தேவையான ஐட்டம் எல்லாமே இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மஷ்ரூம் பீஸ், புதினா, கொத்தமல்லி. சேம் நம்ம நான்வெஜ்ஜுக்கு பதில் எல்லாமே வந்து வெஜிடபிள் போட்டிருக்கோம். 2 வெஜிடபிள் போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து சேம் தான். சேம் ஆஸ் யூஷுவல் பண்ணுற சிக்கன் பிரியாணியாகவும் இதுதான், மட்டன் பிரியாணினாலும் இப்படி தான் பண்ணோம். பட் அதுக்கு பதில் வந்து நம்ம பீஸும் மஷ்ரூமும் போட்டிருக்கோம். அவ்வளோதான். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு இதுவும் வந்து ஆக்சுவலி அந்த மஷ்ரூம் பிரியாணின்னு நினைப்போம். பட் வந்து மஷ்ரூம் பிரியாணியில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, சிக்கன் வதக்கிற மாதிரியே வந்து நல்லா வதக்கி அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வந்து நல்லா பாருங்கள் வெளியில் வரும். அந்த தண்ணி வெளியில் வந்து திருப்பி ட்ரை ஆகிற வரைக்கும் வரணும். டைம் வந்து எடுக்கும். நான் வந்து 3 மினிட்ஸில் போட்டுட்டேன். ஸோ நல்லா வந்து நான் டைம் எடுத்து பண்ணேன். எனக்கு இந்த பிரியாணி பண்ணி முடிக்கவே அட்லீஸ்ட் 1.5 ஹவர் ஆச்சு. ஆனாலும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா டக்கு டக்குன்னு வதக்கி நீங்கள் மூடி வச்சுட்டா அந்த டேஸ்ட் வராது. அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் க்ளீனாக வந்து வெளியில் வந்து திருப்பி நார்மலாக ட்ரை ஆகிடும். நீங்கள் இந்த மஷ்ரூம் தொக்கு, வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு பண்ணாலும் அதே ரேஞ்சு தான் பண்ணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நான் கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பச்சை மிளகாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நம்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் உப்பு, அவ்வளோதான். அப்புறங்க கொத்தமல்லி, புதினா, அப்புறம் நம்மளோட அரிசி தண்ணி இருக்குல்ல, கழுவுன தண்ணி, அதையே ஊற்றிட்டு நம்ம வந்து கொதிக்க விடணும். கொஞ்சோண்டு தயிர் வந்து ஏன் போட்டுக்கிறதுனா கொஞ்சம் தனித்தனியாக வரத்துக்கு. தயிர், லெமன் இது மாதிரி புளிப்பான ஐட்டம் கொஞ்சம் போட்டால் ரைஸ் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக இருக்கும். அதனால் வந்து அது 2மே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்கேன். இப்போ மெயினாக வந்து ரைஸ் தான். நிறைய வாட்டி வந்து நிறைய பேருக்கு ஒரு டைம் வர மாதிரி ஒரு டைம் வரதில்லை. எல்லாருக்குமே அப்படி தான். எனக்குமே சம்டைம்ஸ் அப்படி தான் ஆகுது. என்னென்னா ரைஸ் தான் மெயின் அதோட ப்ராப்ளம். ரைஸ் வந்து பழைய ரைஸாக இருந்தால் நல்லா நிறைய வரும். ஸோ அப்போ வந்து நம்ம பயந்துட்டு தண்ணி கம்மியாக ஊற்றுவோம். ஸோ அப்போ வந்து அது குழஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பச்சடி பாருங்கள். பச்சடிக்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு பச்சை மிளகா, கறிவேப்பிலை, சீடெல்லாம் எடுத்த தக்காளி, அப்புறம் வந்து தயிர், நல்லா கட்டியான தயிர் இந்த மாதிரி போட்டு தண்ணியாக பச்சடி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா வந்து பசைஞ்சு இப்படி வச்சுட்டா உப்பு போட்டு சூப்பராக மேட்சிங் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மஷ்ரூம் பிரியாணிக்கும் இந்த பச்சடிக்கும் வேறு லெவலாக இருக்கும். ஸோ ரைஸ் மாத்திரம் நல்லா தான் வாங்கிக்கணும். நான் ஃபார்ச்சூன் பாஸ்மதி ரைஸ் வாங்கினேன். கேஜி வந்து 200. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ஒரு 500 தான் காஸ்ட் ஆகும். இதை நம்ம வெளியில் போய் சாப்பிட்டோம்னாக்கா இது ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு 2000க்கு வந்து சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. பட் ஹைஜீனிக்காகவும் இருக்காது. நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து நமக்கு வந்து வயிற்றுக்கு வந்து ஒன்றும் ஆகாது.